பொழுது வெடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு. இந்த அறிவழகி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? கொட்டடுமா அறிவழகி, அறிவழகி எழுந்துடுறி. 10 மணி ஆகுது, இன்னும் உனக்கு தூக்கம் கேக்குதா? எழுந்துடுறி, எழுந்துடுறி. நீ இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டேன். இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். மைக் ஆன் பண்றா. சரி, எழுந்துச்சுட்டா ஒழுங்கா பாய சுத்துடி. அம்மா எதுக்கு பாய சுத்த சொல்றாங்க? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அம்மா சொன்னா செய்யும். மைக் கிட்ட சொல்ற. 2 இந்த பக்கம் திரும்பி. ஏன் அறிவழகி, உன்னை என்ன பண்ண சொன்னா என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, நான் பாய சுருட்டி வைக்க சொன்னேன்டி. சரி, ஒழுங்கா பாய சுருட்டி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வா போ. மேகம் கருக்குது தக்க 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 ஜிமின்னல் நடிக்குது தக்க தக்க தக்க. குளிச்சிட்டுக்கம்மா. சரிம்மா, குளிச்சிட்டுமா. குளிச்சிட்டியா? பசிக்குதுமா. இங்க பாருமா, வீட்டுல ஆம்பளைங்களாம் சாப்பிடலாம், அவங்களாம் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடணும். ஏமா அப்படி? இங்க பாரு, ஏன் அதுக்குன்னு கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஏன் அதுக்குன்னு கேள்வி கேட்டா பொண்ணுங்க பழப்பே வீணா போயிடும். ஏன் அதுக்குன்னு கேள்வி கேட்காம பெரியவங்க சொல்றதை செய்யணும். சரிம்மா. இங்க பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒழுங்கா போய் வீட்டுக்கு அடிப்போ. சரிம்மா. இந்த துணியில வீட்டை துடைக்கலாமா? என்ன பண்ண சொன்னா துணி வச்சுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? வீட்டை தாமா துடைக்க போறேன். சரி, ஒழுங்கா தடி. அறிவில்ல உனக்கு? வீட்டை தானே தொடச்சிட்டு இருக்க. ஜி போலூசா. டேய், என்னடி பழக்காது தம்பியை வந்து? என்னடி பழக்காது ஆம்பளை பையனை திட்டுறது? அவன் தான்மா செருப்பு காலோட உள்ள வந்தான். ஆம்பளை பையனா அப்படிதான். பட்ட பண்ணி எதுக்கு இருக்க? ஒழுங்கா வீட்டு தட்டுறி. சரிம்மா. அம்மா குடிக்க தண்ணி விடுமா. ஏய் தம்பி, தண்ணி கேறப்ப மட்டும் போய் குடுறி. நான் வேலை இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் அவன் எடுத்து குடிக்க மாட்டானா? பையனா வேலை செய்வானா? நான் நீ தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். என்ன அறிவழகி, வீட்டை தொடச்சிட்டியா? தொடச்சிட்டுமா. சரிங்களா? இந்த தண்ணி எப்பவுமே வெளியே ஊத்திட்டு வா. சரிம்மா. வெளியே யாராவது வராங்க பார்த்து ஊத்திட்டு வா. சரிம்மா. இன்னும் ஆளுங்க யாரும் வரலையே. ஏன் அறிவழகி, உன்னை என்ன பண்ண சொன்னா? இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீங்க தானே சொன்னீங்க ஆளுங்க யாராவது வராங்களான்னு பார்த்து ஊத்த சொல்லி. ஐயோ கடவுளே. அடியே, கூட்டல் மேல ஊத்துறியா? கூட்டல் மேல ஊத்துறியா? ஐயோ மன்னிச்சுங்க, தெரியாம பண்ணிட்டேன். பொண்ணு தான். வாங்க. ஏய், நீ ஏன் நின்னுட்டு இருக்க? வீட்டை கூட்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? எதுவும் வேணாம். இல்ல பரவாயில்ல, ஏதாவது சாப்பிடு. எதுவும் சாப்பிடுறது இல்ல. சரி, என்ன வேலை பாக்குறீங்க? நானா டீச்சரா இருக்கேன். அம்மா வீட்டை கூட்டிட்டேன், இந்த குப்பையை எங்கம்மா கொட்டது? பேசிட்டு தானே இருக்கேன். என் தலையில கொட்டி போய் வேலை பாரு. போடி. ஐயோ ஐயோ ஐயோ. சரி விடு, அவளை அடிக்காத. உருப்படியா ஒரு வேலை செய்யல. உருப்படியா போய் அந்த அடுப்புனா தள்ளு போ. அம்மா அடுப்பு தள்ளட்டுமாமா? அடி காது கேட்காதுல, அடுப்பு தள்ளுடின்னு சொன்னேன். அம்மா அடுப்பு தள்ளுறேன். ஐயோ தள்ளி தொலைடி. ஐயோ ஐயோ ஐயோ, உன்னை அடுப்பு தள்ள சொன்ன. அடுப்பையா தள்ள சொன்ன? அம்மா நீ தானம்மா அடுப்பு தள்ள சொன்ன, வேற தள்ள சொன்னு சொன்னியாம்மா? அதுக்கு அடுப்பையா தள்ளுவேன்? அவளை ஏண்டி அடிக்கிற? படிக்கிற புள்ளைய படிக்க விடாம பண்ணது உன் தப்பு. அதை புரியாம நடந்துக்கிறிய. பாவம் அந்த பொண்ணோட கல்வியை நீ பெத்த தாய் நீயே கெடுத்துட்டியே. நானும் வந்ததுல இருந்தே பார்த்துனுக்கிறேன். உட்காந்துருங்கிறாரு. இவர் யாரு? இவரா? மிச்சர் சாப்பிடும் போதே தெரியல குருதாங்க வீட்டுக்கு தலைவர்னு. ஐயா, உங்களை தலைவர்னு பெரியவர்னு சொல்றாங்களே, நீங்க ஏதாவது பார்த்து சொல்லக்கூடாதா? அதெல்லாம் தெரியாது, எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஆம்பளைனா தலைவர் மட்டும்தானா? இதெல்லாம் கேட்டு
ஒரு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கூட தெரியல. அதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியாம ஒன்றும் இல்லை. முதல்ல உன் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பு. இது பொண்ணுங்க படிச்சு என்ன சாதிக்க போறாங்க? சாதிச்சுமே எதனா நியூஸ் உண்டா? ஏன் இல்ல? ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுடனே முடிவடைந்து விடும். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் குடும்பமே கல்வி கற்றதுக்கு சமம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஸ்ரீமதி ராணி சோயம்மை என்ற பெண் தனது 23வது வயதில் கலெக்டராகி இன்று IAS தேர்வில் கலெக்டராகி இருக்கிறார். இன்று எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணியாற்றுகின்றனர். கடைசியா சொல்றேன், உன் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டியா? முடியாது, நான் அனுப்ப மாட்டேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. சைல்ட் ஹெல்ப் லைன் நம்பரா? நீங்க யாரு? நான் சிற்றூர் கிராமத்துல டீச்சரா இருக்கேன். என் ஃப்ரெண்டு புவனேஸ்வரி அவ பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றா. வந்து என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் வரேன். சிற்றூர் கிராமம், ரோட்டு தெரு, முதல்ல அவங்க வீடு தான் இருக்கும். புவனேஸ்வரி. ஆமா, சொன்னேன். ஆமா, உள்ளதான் இருக்காங்க. நீங்க சொன்னது இவங்கதானா? உங்க பொண்ணை நீங்க ஸ்கூல் ஏன் அனுப்ப மாட்டேன்றீங்க? என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன். அது ஏன் இஷ்டம். நீங்க ஏன் கேட்குறீங்க? அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. 18 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தையுமே பள்ளி அனுப்பாமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம். இது நமது அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிற சட்டம். இது நம்ம அரசாங்கம் குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் ஏற்படுத்தியிருக்கு. சரி, எனக்கு இவ்வளோ நாளாக இதெல்லாம் தெரியாது. நீங்கள் சொன்னதே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, நான் திருந்திட்டேன். என் பசங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். நான் ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்ப்பேன் உங்கள் பொண்ணு ஸ்கூல் போகிறாளே இல்லைன்னுட்டு. சரி, நன்றி.